26. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? ஆமாம், அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உலகத்தை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நம்ம அவருக்கு வேணும்னு சொல்லி இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்மளை உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க, இப்போ போடியிலே எடுத்துக்கோங்க, எத்தனை மக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம தான் உட்காந்துருக்கிறோம். அவர் தமக்கென்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரித்து என்ன செய்யணும்னு நினைக்கிறார்னா, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம். நம்மை வாழ வைத்து மற்றவர்களுக்கு அவர் மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுவார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு மக்கள் கண்ணு குருடாய் போய் தான், சொல்லுங்க, குருடா போய் தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியல யார் தெய்வம், அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், அந்த தெய்வம் என்னெல்லாம் நமக்காக செஞ்சிருக்கிறார், அந்த தெய்வம் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன இனிமே செய்வார், எதுவுமே தெரியல மக்களுக்கு. நாமும் ஒரு காலத்தில் அறியாம தான் இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் தேவன் நம்மை சந்தித்தார், தேடி வந்தார். நமக்கு இப்போ கொஞ்சம் கண்ணு திறந்திருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் கண்ணு திறந்திருக்குன்னு? என்ன கண்ணு திறக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்சம் கண்ணு திறக்க போய் தான் இயேசு மெய்யான தெய்வம்ன்றதே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணு திறந்திருக்கு. கண்ணு திறந்தவங்களுக்கு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன், கேட்பேங்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியா 29, எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நம்ம இப்போ காலையில் என்ன செஞ்சோம்? கூடி வந்தோம், தேவனை தொழுது கொண்டோம், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணோம். மீதி முடிக்கும் போது என்ன முடிச்சிருக்காரு பாருங்க. நான் உங்களுக்கு நாம் ஆராதிக்கிற இயேசு தேவன் நமக்கு செவி கொடுக்கிற, நம்ம கூப்பிட்டா என்னன்னு கேட்குற, நம்ம பொதுவாக வீட்டில் வைவோம்ல, நான் கூப்பிட்டா என்னன்னு கேட்குறியா, கூப்பிடுறனே ஏதாவது பதில் சொல்றியா, கூப்பிடுறனே ஏதாவது என்னன்னு கேட்குறியா, சத்தம் போடுறோமா இல்லையா? இயேசுநாதரை இப்படி நினச்சிக்கிடக்கூடாது. நம்ம கூப்பிட்றோம், அவர் என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் செவி கொடுக்கிற தேவன். அவர் செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் செவி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவன். பதில் கொடுக்கிற தேவன். சரி, அவர் செவி கொடுக்கிற தேவன் சொல்றோம். நீங்க கூப்பிடுறீங்களா? நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா? நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா? அவர் நாம் பேசும்படி எதிர்பார்க்கிறார். நாம் அவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் அவர்கிட்ட உரையாடணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஜெபத்தை நம்ம ஒரு கடமைக்கோ ஒரு சடங்கு மாதிரியோ ஒரு சம்பிரதாயம் மாதிரியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்கிட்ட நம்ம அன்பா உரையாடணும்னு சொல்லி அவர் விரும்புறது மாதிரி நாமும் விரும்ப வேண்டும். எத்தனை பேர் இந்த காலையில் தேவனோட பேசிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் காலையில் எந்திரிச்சோன்னா அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு. அது பேசணும். அதை தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாப்புல லட்சத்தில் தொடங்கி 10 லட்சம் வரைக்கும் காணிக்க கொண்டு வாங்க, அப்படி எதிர்பார்க்குறாரா? இல்லையே. அவனவன் மனப்பூர்வமாக அவன் சக்திக்கு ஏற்றாப்புல கொண்டு வந்தான் சொல்கிறாரு. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? எல்லா பிள்ளைகளும் அவரோட பேசணும். எல்லா பிள்ளைகளும் அவரோட பேசணும். எனக்கு திருப்பி இதுதான் ஞாபகம் வருது. ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் நல்லா சம்பாதிச்சு நல்லா சேர்த்து வச்சு நல்லா வசதியாக இருக்காங்கன்னு வைங்க. இப்போ பிள்ளை பார்க்குது, அப்பா கிட்ட துட்டு நிறையா இருக்குது, இதை எப்படி வாங்குறது, அதை மட்டும் பிளான் பண்ணி டெய்லி அப்பா கிட்ட, அப்பா இன்னைக்கு நோட்டு வாங்க சொன்னாங்க, நோட்டு 20 ரூபா தான், 200 ரூபா நோட்டு. நோட்டு எவ்வளவு? 200 ரூபா. இன்னைக்கு 200 ரூபா கொடுங்க, அப்பா கொடுக்குறாரு. நாளைக்கு அப்பா ஒரு பாக்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க லேபுக்கு, அந்த பாக்ஸே ஒரு 5000 ரூபா, ஒரு கிட்டு 5000 ரூபா. அப்படி அப்பாட்ட 5000 ரூபா வாங்கியாச்சு. இப்படி தினம் வாங்கிட்டு போகுதுன்னு வைங்க.
வாங்கிட்டு போனாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர். ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க நாசியில சுவாசத்தை எத்தனை பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? எத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? எத்தனை பேருக்கு உடுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்க அப்பா கிட்ட பேசுறது மட்டும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்பா காசு மட்டும்தான் வேணும். அப்பா எனக்கு புரியுதா? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்பா கிட்ட காசு மட்டும் வாங்குறதுக்குன்னு சில மனைவிமார்களை ஹஸ்பண்ட் எதுக்கு தெரியுமா? வீட்டுக்காரர் எதுக்கு? கேட்க கேட்க காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அன்பா சமைச்சு போட மாட்டாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க கேட்கும் போது அவங்க கரெக்டா சொல்லுங்க கொடுக்கணும். கொடுக்காட்டி நீ எனக்கு கணவனும் இல்லை, நான் உனக்கு மனைவியும் அல்ல. இப்படியெல்லாம் குடும்பங்கள் இருக்கா இல்லையா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பயந்துட்டீங்களா? உண்மையை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை. நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே மனப்பூர்வமாய் தகப்பனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனுக்குன்னு நான் சொல்லலை. தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே பிதாவாகிய தேவன் பிதாவாக நமக்கு ஆகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்ப அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்படணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பணம் மாத்திரம் அப்பாட்ட கேட்காதீங்க, அப்பா கிட்ட தினந்தோறும் பேசுங்க. இப்ப பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? அப்பா கிட்ட கேளுங்கன்னாங்களா? யாராவது கேளுங்கன்னு சொன்னாங்களா? உங்ககிட்ட அப்பா கிட்ட பேசுங்க. நான் சொல்றேன், உண்மையாய் தேவனை நேசித்தால், உண்மையாய் இயேசுவை நேசித்தால், உண்மையாய் இந்த வார்த்தையை நேசித்தா கண்டிப்பா காலையில எந்திரிச்ச உடனே யார்கிட்ட தான் பேசுவோம்? அவர் முகத்துல தாங்க முடிக்கணும். உம்முடைய முகத்தின் சாயலால் நான் திருப்தி ஆவேன். அவர்கிட்ட பேசிட்டா எனக்கு ஒரு திருப்தி, பேசலைன்னா எனக்கு திருப்தி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் வரணும். காலையில ஜெபிக்கலைன்னா மனசாட்சி அப்படியே அறுக்கணும். அந்த அளவுக்கு தேவனோடு உரையாட வேண்டும். ஜெபம் மிக 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 அவசியம். ஜெபம்ங்கிறது ஒரு பயபக்தியான காரியம். ஏன் பயபக்தியான காரியம்னா, அவர் எல்லா மரியாதைக்கும் உரியவர், எல்லா கணத்துக்கும் உரியவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர், மாட்சிமை நிறைந்தவர், வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகத்துவமானவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், தேவர்களுக்கெல்லாம் தேவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்னு இருக்கான்னு கேட்கிறாரு. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவர். அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு பெரிய தேவனை எப்படி கனம் பண்ண போறீங்க? அவர் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, அப்படி சட்டை பண்ணாம போனீங்கன்னா அவர் மனசு எவ்வளவு துக்கப்படும். நான் சொல்றேன், உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லார் வீட்லேயும் ஒரு கிறிஸ்தவங்க வீட்டில் ஒரு வசனம் ஒரு முன்னாடி ஒட்டியிருக்கோம். ஒரு வசனம் இல்லை, இயேசு இந்த வீட்டின் எத்தனை பேர் வீட்டில் ஒட்டியிருக்கீங்க? அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட பேசுறது மட்டும் சொல்லுங்க, பேசுறது மட்டும் நேரம் இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் டைம் ஒன்று, தூங்குற டைம் ஒன்று, மொபைல் பார்க்கறதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது. எல்லாம் இந்த 3 வேலை முடிச்சா ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. நான் சொல்கிறேன், எதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா பாஸ்டர்மானா? நான் சொல்கிறேன், போதும். நம்ம அப்பா நம்ம பேசுகிறத வச்சே நம்மளோட இருதயத்தின் ஆழத்தில் என்ன கிடக்கு, நம்ம மனதில் என்ன ஏக்கங்கள் எண்ணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் அறிந்து கொள்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்ம பேசுகிறத வச்சு அப்பா புரிஞ்சுக்கிடுவார். நான் பேசுகிறத வச்சு அப்பா, இப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்களே நிறைய புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பேசுகிறத வச்சு அப்பாவுக்கு எல்லாம் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது கூட புரியும். உங்க மனதில் ஏதோ வெளியே சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு, அந்த எண்ணங்களை கூட தேவன் தூரத்திலிருந்து அறிவார். ஏக்கங்கள் தெரியும், விருப்பங்கள் தெரியும், தேவைகள் தெரியும், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறது அவருக்கு
தெரியும். இன்னும் பேசுறதுல இருந்து நிறைய தெரிந்து கொள்வார். மறுபடியும் சொல்றேன், நம்மை வாழ வைக்கும்படி, எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும்படி, எனக்கு பரிபூர்ண வாழ்வு கொடுக்கும்படி தம்முடைய ஜீவனையே, தம்முடைய உயிரையே எனக்காக கொடுத்தவர். நான் கேட்கிற, நான் விரும்புகிற, நான் நினைக்கிற, நான் வேண்டிக் கொள்ளுகிற, நான் சொப்பனம் காண்கிற எல்லாவற்றையும் எனக்கு தருவார், எனக்கு தருவார், எனக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உயிரையே கொடுத்தவருங்க, உயிரையே கொடுத்தவர். உயிரை கொடுத்த தேவன் நீங்க கேட்கிற 50,000 கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிற சுகத்தை கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிற வேலையை கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிற ஒரு மணமகனையோ மணமகளையோ கொண்டு வர மாட்டாரா? நீங்க கேட்கிற பிள்ளையை கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிற வெற்றியை தர மாட்டாரா? எத்தனை பேர் தருவார்னு சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும். சரி, ரைட்டு. அவர் அவ்வளோ பெரியவர்னு சொன்னேன், அவர்கிட்ட எப்படி பேசணும்? அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும்ல. இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸரை போய் பார்க்க போறீங்க. போயிட்டு காட்டான்னு சொல்லுவாங்க, காட்டா மாதிரி கத்துவீங்களா? போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போயிருக்கீங்க, எப்படி பேசுவீங்க? அப்படியே நெஞ்ச நிமித்தி, தோளை உயர்த்தி, வாய்ஸை உயர்த்தி, நான் யார் தெரியுமா அப்படியே பேசுவீங்க? சொல்லுங்க. அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஒரு ஜட்ஜை பார்க்க போறீங்க, அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. டீச்சர்கிட்ட போய் பேசுறீங்க, அதுக்குன்னு ஒரு முறை வழிமுறை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் முறை இருக்கு. நான் சொல்றேன், தேவாதி தேவன்கிட்ட பேசுறதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. அது எங்க கஷ்டமா இருக்குன்னா, இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் பைபிளை தூக்கி காமிங்க, இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அவர்கிட்ட பேசணும், எப்படி அவர்கிட்ட நெருங்கணும், எப்படி அவர்கிட்ட விண்ணப்பிக்கணும், எப்படி அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணணும், எப்படி கேட்கணும், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார். இப்படித்தான் எல்லாரும் சொல்லுங்க, இப்படித்தான். யாரோ சொல்றது நமக்கு மாதிரி அல்ல, எந்த பிரசங்கி யாரோ சொல்றது நமக்கு மாதிரி அல்ல. தேவன் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காரு, தேவன் எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு, எப்படி வேண்டுதல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாமே இதுல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், ஜபங்கிறது சிலர் நினைக்கிறாங்க அழுதா போதும், தேவ சமூகத்தில் அழுதா போதும்னு. அண்ணால் அழுக மட்டும் செஞ்சாலா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, தெய்வமே, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அவ போய் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டாலும் போட்டுக்கு, அவ அழுதானும் போடல. ஆனா அவ ஏங்குற சத்தம் மட்டும் யாருக்கு கேட்குது? ஏழுக்கு கேட்குது. அதனாலதான் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவ இந்த பெண் வந்து குடிச்சிட்டு வந்து பெதற்றாலோ புலம்புறாளோ அப்படின்னு நினைச்சு அவர் பேசுவார். ஆனா நல்லா கவனிங்க, அவ இருதயத்தை ஊத்தினான்னு போட்டுக்கு. இருதயத்தை ஊத்தினார்னா ஒரு வார்த்தை எழுதப்படலை மொதல் ஜெபம் பண்ணும்போது. அடுத்த ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்றா பாருங்க. நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அந்த பிள்ளையை என்ன செய்வேன்? கண்டிப்பா டாக்டருக்கு, யார் பைபிளில் போட்டிருக்கா, டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன். நான் சொல்றேன், இன்ஜினியர் படிக்கிறது தப்பு இல்லை, டாக்டருக்கு படிக்கிறது தப்பு இல்லை. ஆனா எல்லா படிப்புக்கும் மேல அந்த பிள்ளை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இவ சொல்ற உங்களுக்கே கொடுத்துறேன்ட்டா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவ ஒன்று கேட்டா, எத்தனை கேட்டா? ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அப்படின்னா. ஆண்டவர் அதுக்கு பிறகு எத்தனை பிள்ளை கொடுத்தாரு தெரியுமா? யாராவது பைபிளில் வாசித்தவங்க சொல்லுங்க. பரவாயில்ல, 5 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை கேட்டா, ஒரு பிள்ளை கேட்டா, 5 பிள்ளை கொடுத்தாரு. தேவன் நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் கனவு காண்கிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப தேவன்கிட்ட வெறுமனே அழுகல, அவ இதையும் சேர்த்தான் உள்ளுக்குள்ளே பேசியிருப்பா. ஆண்டவரே நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிள்ளையவே கொடுத்துட்றேன், ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். அப்ப வெறுமனே அழுகிறது மாத்திரம் ஜெபம் அல்ல, வெறுமனே புலம்புறது மாத்திரம் ஜெபம் அல்ல, வெறுமனே பெட்டிஷன்
புளி 1/2 கிலோ, வத்தல் 1/2 கிலோ, சாம்பார் பொடி 1/2 கிலோ, இப்படியே கொடுக்கறது இல்லை. வெறும் கோரிக்கைகள். இந்த மாதிரி ஆண்டவரே அதை தாரு, இதை தாரு, இதை தாரு, இதை தாருன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கறது மாத்திரமல்ல, வெறும் உணர்ச்சி மாத்திரமல்ல, வெறுமனே அழுதுட்டு வெறுமனே ஏதோ நேரத்தில் உட்காரணும், அந்த நேரம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு வரதில்லை. உணர்ச்சி மாத்திரமல்ல, வெறும் தனிப்பட்ட ஆசைகள் மாத்திரமல்ல. நம்மளோட ஆசை, தனிப்பட்ட ஆசை, எத்தனை பேருக்கு தனிப்பட்ட ஆசை நிறைய இருக்கு? இல்லைன்னு சொன்னா நீங்க பொய் சொல்றீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, மலையடிவாரத்தில் இருக்க வேண்டியவங்க. தனிப்பட்ட ஆசை எனக்குன்னு எத்தனையோ ஆசை இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ஏன்னா இப்ப நான் உங்க தனிப்பட்ட ஆசையெல்லாம் லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் இப்போ சாங்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லல. உங்க தனிப்பட்ட ஆசை இருக்குன்னு கையை தூக்குனா அவரே அந்த ஆசைகளை நிறைவேற்றுவார். தனிப்பட்ட ஆசை. ஆனா அந்த தனிப்பட்ட ஆசைக்காகவே ஜெபிக்கணும்னு அவசியம் என்ன பாஸ்டர்மா? தனிப்பட்ட ஆசை யாருக்கு இருக்குன்னு கேட்டுவிட்டு அதுக்காகவே ஜெபிக்காதீங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், அதுக்காக மாத்திரம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்ல. தேவனோடு பேச வேண்டும், பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கணும்னா எதை வேணாலும் பேசலாம், ஆனா எதையும் அப்படியும் பேசக்கூடாது. மத்தேயு சீக்கிரம், மத்தேயு 6, மத்தேயு 6 5-7 வரைக்கும் பாருங்க. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது, நல்லா ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிங்க, ரெண்டாவது விளக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை, பாசமா பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேசக்கூடாது. அங்க போட்டுக்கு பாருங்க, வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாது இருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் உங்களுக்கு சுகம் தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பிள்ளை தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு நல்ல வேலை வேணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அப்புறம் என்னங்க ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? அடுத்த வாரம் வேற பேச போறேன், அப்ப இன்னும் விளக்கமா வரும். இப்ப கவனிங்க, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி ஜெபம் பண்ணணும், ரெண்டையுமே சொல்லியிருக்காரு. நீ ஜெபம் பண்ணும்போது மாய்மாலக்காரரை போல் இருக்க வேண்டாம். பார்க்கறதுக்கு ஜெபம் பண்ற மாதிரி தெரியும், ஆனா மனசெல்லாம் எப்ப முடிப்பாங்க பாஸ்டர்மா? மணி என்னாச்சு? 11:26. கண்டிப்பா 12:30 ஆக்கிடுவாங்களோ. ஆராதனை நடக்கும் போதே சிலருக்கு அந்த கவலை வந்துடும். ஆராதனையே இன்னும் போகுதே, அப்ப எப்ப பிரசங்கம், எப்ப தொடங்கி எப்ப முடிப்பாங்க, எப்ப வீட்டுக்கு போறது, எப்ப சாப்பாடு ஆக்குறது, எப்படி சாப்பிட்றது, எல்லாத்தையும் அடுத்தடுத்து போட்டுருவாங்க லிஸ்ட். சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட உடனே தான் அடுப்புல பால் சட்டி வச்சோம், அடுப்பு ஆஃப் பண்ணமா, பீரோவை பூட்டணுமா, வீட்டை பூட்டணுமா, இப்படியெல்லாம் யோசனை அப்பதான் வரும். அப்ப என்னன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க அப்படியே எண்ணங்கள் வந்து அமெரிக்கா போய், ஆப்பிரிக்கா போய், அங்க போய், இங்க போய், இங்க போய், வீட்டு அடிப்படிக்கு போய், பீரோவுக்கு போய், அங்க போய் எல்லாம் சுத்தி வந்துடும். இவங்க என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மாய்மாலமான காரியம். அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எங்க இருக்கான்? எங்க இருக்கு? கிச்சன்ல இருக்கு, அடுப்படியில் இருக்கு. இருதயமோ பீரோல இருக்கு, இருதயமோ ஆபீஸ்ல இருக்கு, இருதயமோ அத்தை வீட்டுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இருக்கு, அத்தை வீட்டை நினைக்குது. இப்படியெல்லாம். ஆனா முழங்கால் போட்டிருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி முழங்கால் போட்டிருக்காங்க, எல்லார போல முக்காடு போட்டிருக்காங்க, எல்லார போல வாய் வந்து சொல்லிக்கிட்டே
தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் 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 அப்படின்னு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாய்மாலக்காரரை போல இருக்க வேண்டாம், மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படி ஜபிக்க வேண்டாம், அறை வீட்டுக்குள் போக வேண்டும், அறைக்கதவை பூட்ட வேண்டும், பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். பாசமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமேனா அஞ்ஞானிகளை போல அளப்பக்கூடாதுன்ட்டார். அஞ்ஞானிகளை போல அளப்பக்கூடாது, அதிக வசனிப்பு வேண்டாம், அதிகமாக பேசினா ஆண்டவர் ஜபத்தை கேட்டுருவாருன்னு நினைக்க வேண்டாம். நீளமான ஜபத்துக்கு பதில் வரும்னு அர்த்தம் இல்லை, சத்தமான ஜபத்துக்கு பதில் வரும்னு அர்த்தம் இல்லை. அப்போ நீளமாக ஜபிக்க கூடாதா, சத்தமாக ஜபிக்க கூடாதான்னா நான் சொல்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆளுனா, நான் நீளமாக ஜபிக்கிற ஆளு, சத்தமாக ஜபிக்கிற ஆளு. என் ஜபத்துக்கு பதில் வருதுன்னு நினைக்கிறீங்களா, வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீளமாக ஜபிக்கிறதுனால பதில் வந்துடும், சத்தமாக ஜபிக்கிறதுனால பதில் வந்துடும் அர்த்தம் இல்லை. இல்லை குறைய ஜபிச்சா பதில் வராது, நீங்கள் மெதுவாக ஜபிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது, அப்படியும் கிடையாது. அப்ப கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கருத்துன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு, அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை, நம்ம இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு ஜெபிக்கிறோம், என்ன நினைச்சுக்கிட்டு இப்ப பிரசங்கம் கேட்குறீங்கன்னு கூட அவருக்கு, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்ன நினைச்சுக்கிட்டே நீங்க பிரசங்கம் கேட்குறீங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை தேவன் அறிகிறார், இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார், மனதை பார்க்கிறார். சிலருக்கு கண்ணு மட்டும் எங்க இருக்கும், பாஸ்டரமா மேல, கண்ணு மட்டும்தான் பாஸ்டர் மேல இருக்கும். அப்புறம் நீங்களே போட்டுக்கோங்க, டேஷ் டேஷ் டேஷ். இருதயம் வேற பக்கம், மனது வேற பக்கம், அது வாட்டுக்கு அங்கிட்டு இருந்து சுத்திட்டு வரும். கண் எங்க இருக்கும்? சிலர் அது எதுக்குடா வம்பு, பாஸ்டமா நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிறோன்னு மூடிக்கிறாங்க. ஃபேனை வேற போட்டிங்க, இத்தனை ஜன்னலை வேற வச்சிருக்கிறீங்கன்னு கண்ணை மூடிக்கிறோம். இப்போ என்ன செய்வாங்க, தூங்கிட்டே கேட்குறேன் பாஸ்டமா எப்படி? இதெல்லாம் ஒரு மாய்மாலம் தாங்க. நான் சொல்கிறேன், இதனால யாசநாதருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. மாய்மாலக்காரரை போல் இருக்க வேண்டாம். அது மாதிரி அதிகமாக பேசினாதான் ஜபத்துக்கு பதில் வரும் அப்படின்னு கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், சொன்னதே சொன்னால் ஜபத்துக்கு பதில் வந்துடும் நினைக்கிறாங்க. சொன்னதே சொன்னால் என்ன வரும் உங்களுக்கு? என்ன உங்களுக்கு ஒன்றுமே கோபமே வராதா? சொன்னதே சொன்னால் என்ன வரும்? கோபமே வராத ஆட்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர்ட்ட ஒரே ஜபம் 25 வருஷமா. அப்படி பதில் வந்துருமா? இல்லை. சொன்னதே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதைத்தான் நான் பேச வரேன். அப்போ எப்படி ஜபத்துக்கு பதில் வரும் அதை பார்ப்போம். அதிக வசனிப்பை விட ஆழமான அர்ப்பணிப்பு தேவை, ஆழமான விசுவாசம் தேவை. என் ஜபத்துக்கு கண்டிப்பா தேவன் பதில். நான் ஒரு முறை கேட்டால என் தேவன் எனக்கு பதில். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க, நான் ஒரு முறை கேட்டால என் தேவன் எனக்கு தருவார்னு? எங்க அப்பா தருவாருங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, எங்க அப்பா தருவார், எங்க அப்பா தருவார். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பா வந்து ரெடியாக இருக்கிறார், பதில் கொடுக்க ரெடி. நம்ம என்ன கேட்டாலும் பதில் கொடுக்க ரெடி. இப்போ அவர் பேசுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சரி, எத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்னு யார் பைபிள்லையாவது போட்டிருக்கா? அதாவது தினந்தோறும் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் காலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வேண்டும், 6 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வேண்டும், 9 மணிக்கு ஒரு முறை ஜெபிக்க வேண்டும், 12 மணி. யார் பைபிளையாவது எந்த டைமாவது போட்டிருக்கான்னு சொல்லுங்க. யாராவது போடலை. நான் அதான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் டைமை கோட் பண்ணலை? எவ்வளோ எழுதி வச்சிருக்காரு. கண்டிப்பாக 6 மணிக்கு, அதிகாலை 6 மணிக்கு ஜெபிக்க வேண்டும்னு ஒரு கட்டளை போடலையே. நான் சொல்கிறேன், தேவாதி தேவன் நம்ம சாய்ஸில் விட்டுட்டார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸில் விட்டுட்டாருன்னு. இப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். புடவையை சூஸ் பண்ண தெரியுமா? இங்கிட்டு பார்த்து கேட்டுட்டார் தப்பா. புடவையை சூஸ் பண்ண தெரியுமா? நல்ல புடவையை பார்த்து சூஸ் பண்ண தெரியுமா? நல்ல நகையை பார்த்து செலக்ட் பண்ண தெரியுமா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. நல்ல கத்திரிக்காயை பார்த்து எடுக்க தெரியுமா? என்ன தெரியாதா? எல்லாமே தெரியும், எங்கிட்ட எல்லாம் தெரியும்ல. ஆனால் நேரத்தை மட்டும் சூஸ் பண்ண தெரியலை. நான் சொல்கிறேன், நேரத்தை சூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நேரம். ஏன்னா நம்ம கிட்ட விட்டுட்டாருன்னா, எதுக்காக விட்டுட்டாருன்னா, ஜபிச்சா ஜபி, ஜபிக்காட்டி போ, அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் விடலை. நீயா மனப்பூர்வமாக என்கிட்ட பேசுறதுக்கான நேரத்தை தெரிந்து கொள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா
டெய்லி இத்தனை மணிக்கு அந்த பிள்ளைக்கு ஃபோன் போயிடும். இல்லைன்னா அந்த பிள்ளை கரெக்டாக டெய்லி இத்தனை மணிக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃபோனை போட்டுரும். உண்மையா இல்லையா? டெய்லி யாருங்க ஃபிக்ஸ் பண்ணது டைமு? கடவுளா? கடவுள் வந்து நீ இன்னைக்கு உன் பிள்ளைகிட்ட தினம் 9 மணிக்கு சரியாக நீ பேசிடணும். அது வெளிநாடுன்னு மட்டும் இல்லை, சென்னையிலே எங்கேயோ இருக்குது. டைம் யார் குறிச்சு கொடுத்தா? பிள்ளை குறிச்சு கொடுத்துச்சா இல்லை தேவன் குறிச்சு கொடுத்தாரா? நான் சொல்கிறேன், பிள்ளை குறிச்சு கொடுக்குற டைம் வேற, நான் எனக்கு எப்போ முடியுமோ அதை டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுறது. உண்மையா இல்லையா? அப்போ தேவாதி தேவனிடம் பேசுவதற்கு நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்கணும். 3 மணினா 3 மணி காலையில். பாஸ்டமா ஐயோ 3 மணிங்கிறீங்க, ரொம்ப கஷ்டமானதை சொல்கிறீங்கன்னு. சரி விட்டுருங்க, போவோம், பாவம் இல்லை. 5 மணி வச்சுக்கோங்க, 6 மணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்குங்கள். இதெல்லாம் பழகணும். என்ன பாஸ்டமா எல்கேஜிக்கு சொல்லித்தர மாதிரி சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனோடு பழக வேண்டிய, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய, தேவனோடு பேச வேண்டிய நேரத்தை நம்ம ஒதுக்கணுங்கிறத சொல்லித்தராட்டினா நாம் புறஜாதிகளில் இருந்து வந்தவர்கள், அதனால் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்குது பாஸ்டமா, அப்படி வந்துட்டு போகக்கூடாது. நான் சொல்கிறேன், தினந்தோறும் தேவனுடன் பேசுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கியே தீர வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்குங்க. இப்போ 1 மணி நேரம் ஒதுக்குறதுல ஒரு 10 நிமிஷமாவது பேசிட்டு எந்திரிங்க. அப்புறம் 10, 15, 20ன்னு அப்படியே நேரத்தை கூட்டிக்கிட்டே போகலாம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். தேவனோடு பேசுறதுல வீண் வார்த்தைகளை அளப்ப கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் வீண் வார்த்தைகளை அஞ்ஞானிகளை போல அளப்ப வேண்டாம். அளப்ப வேண்டாம்னா அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். 2வது ஒரு காரியம் போட்டிருக்கு, எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னேன். 2வது ஒரு காரியம் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 28:9 போட்டிருக்கு, தேவனுக்கு ஒரு சில ஜெபம் அருவருப்பானதான். ஒரு சிலருடைய ஜெபம், ஒரு சில ஜெபம் இல்லை, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சிலருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. யாரோட ஜெபம் அப்படின்னா, நான் சொல்றேன், யாரோடன்றது யாரையும் குறிப்பிட்டு வேதத்தில் எழுதப்படவில்லை. என்ன போட்டிருக்குன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு. அப்ப ஜெபத்திலேயே அருவருப்பான ஜெபம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? வேதத்தை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். வேதத்தை கற்றுக்கொள்ளாம தேவனிடத்துல கேட்க கூடாது. அதுக்கு தான் கேட்கிறோம். முதல்ல வேதத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். எல்லாத்தையும் கற்றுக்கிறோம், எல்லாத்தையும் கற்றுக்கிறோம், இதுல இருந்து தான் கற்றுக்கிறோம். இப்படி வேதத்தை கேட்டுட்டு ஜெபிக்கும் போது தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதருக்கும் சம்பந்தம் இருக்காது, இயேசுநாதருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது, இந்த வேதத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது, சபைக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, எங்களுக்கு இயேசுநாதரை தெரியும், சபையை தெரியும், அப்புறம் என்ன அதை தெரியும், இதை தெரியும். ஆனால் சபைக்கு மட்டும் நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் இயேசுநாதர்கிட்ட தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கடவுளால் அங்கீகரிக்கப்படாது. பைபிளில் போட்டிருக்கு, அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு, வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத ஜெபங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப தேவ வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், தேவ வார்த்தையை தெரிஞ்சிருக்கணும், தேவ வார்த்தையை கேட்டிருக்கணும். நான் சொல்றேன், தேவ வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா தேவனும் வார்த்தையும் ஒன்று. அப்ப தேவன் உள்ள இருக்கிறாரு, வார்த்தை உள்ள இருந்ததுன்னா நான் சொல்றேன், கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் வராம இருக்காது. அப்போ முதலாவது சொன்னேன், வீண் வார்த்தைகளை அளப்ப கூடாது. 2வது சொல்றேன், வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட், ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். 3வது எப்படி ஜெபிக்கணும்னா, மத்தேயு 15 சீக்கிரம், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்கணும். மத்தேயு 15:8 பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூர விலகி இருக்கிறது.
9 பாருங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போய்த்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை, நம்ம எப்படி ஜெபம் பண்றோங்கிறத கர்த்தர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? உதட்டில் பண்றோம், வாயில பண்றோம், ஆனா அது உண்மையானதா போலியானதான்னு அவருக்கு கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை வச்சு தான். ஒன்று தேவன் நம்ம கூட பேசின வார்த்தையை வச்சு ஜெபிக்கலாம், இல்லைன்னா தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வார்த்தையை படித்து, எத்தனை பேருக்கு தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார், அந்த வார்த்தையை சொல்லியே ஜெபிக்கலாம். என்னை சுகமாக்குவேன்னு சொன்னீரே அப்படின்னு சொல்லி கேட்ட வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கலாம், இல்லைன்னா இதில் படித்த வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கலாம். அப்போ ஜெபிக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அடுத்து பாருங்க, இன்னொன்று யோபு 35 பாருங்க. யோபு 35 சீக்கிரம். யோபு 35:13 பாருங்க. தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். வீண் வார்த்தைக்கு செவிகொடார். ஜெபத்தில் வரும்போது வீணான வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக பேசணும், கரெக்டாக தேவனிடத்திலே பேச வேண்டும். என்ன பேசணும் அதைத்தான் கற்றுக்க போகிறோம். என்ன பேசணும், ஜெபத்தில் என்ன பேசணும்? ஆண்டவரே, சிலரெல்லாம் ஜெபம் பண்ண நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே கெஞ்சுகிறேன், ஆண்டவரே மன்றாடுகிறேன். இப்படி ஜெபமெல்லாம் இருக்கா இல்லையா? வேதத்தில் இருக்கு. ஆனால் இதை உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் பேசுவீங்களா? அப்பா கெஞ்சுகிறேன், எனக்கு ஃபீஸ் தயவுசெய்து எப்படியாவது கட்டிருங்க என்று கெஞ்சுகிறேன், எப்படியாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு மன்றாடுகிறேன். யாராவது அவங்க அப்பா உங்க அப்பா கிட்ட போய் இப்படி கேட்பீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு ஜெபமே வேற. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டில் அவர்கள்லாம் தேவ மனிதர்கள், தேவ தாசர்கள். புதிய ஏற்பாட்டில் நாமெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப பிள்ளைகளா இருந்துகிட்டு அப்பா கிட்ட போய் அப்பா கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், முழங்கால் படியிட்டு அந்த முழங்காலே நடந்து உம்மிடத்தில் வந்து ஜெபிக்கிறேன், இதெல்லாம் தேவையாங்க? இது டிராமா மாதிரி இருக்கும். அப்பா கிட்ட நீங்க போய் செஞ்சு பாருங்க. அப்பா என்ன கேட்பாரு? என்ன டிராமா பண்றியா, நடிக்கிறியான்னு கேட்பாரு. பாசம்லாம் ஒத்துக்க மாட்டார். உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மை. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அதனால பிள்ளைகள்ங்கிற உரிமையில அவர்கிட்ட பேசலாம். எத்தனை பேர் சொல்றீங்க உரிமையா அவர்கிட்ட பேசலான்னு? பிள்ளைகள்னா உரிமை இருக்கா இல்லையா? எதை கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சட்டம் வேற பேசுவோம். உண்மையா இல்லையா? நான் கேட்டால் நீங்க கொடுத்துதான் ஆகணும், நான் செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்லாம் நம்ம பேசுவோம். அப்ப தேவன்கிட்ட பேசும்போது சரியான வார்த்தைகளை பேச பழக வேண்டும். அடுத்து பாருங்க, ஏன் நம்ம தேவன்கிட்ட பேசணும்னா, யோபு 33:14 யோபுலே பாருங்க. இவரை நம்பி இவர்கிட்ட பேசலாம், கேட்கலாம். 33:14 தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து, நல்ல கவனிங்க, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே, மாற்றுகிறவர் அல்லவே, அதை உடைக்கிறவர் அல்லவே, அதை மீறுகிறவர் அல்லவே. ஒரு தடவை சொன்னார்னா சொன்னதை செய்வார். சொன்னதை செய்வார்னு சொல்றதை விட சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை ஒரு விசை சொல்லிட்டார்னா, ஒரு முறை சொல்லிட்டார்னா சொன்னதை செய்வார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவர்கிட்ட கேட்கலாமா, கேட்கக்கூடாது? அவர் சொன்னார்னா சொன்ன மாதிரி செய்வாருங்க. எத்தனை பேர்த்த சொல்லி இருக்கிறார், நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தன், நானே உன்னை செழிப்பாக்குகிற தேவன் எத்தனை பேர்த்த பேசியிருக்காரு? தேவன் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒன்று நீங்க ஜெபிக்கும் போது, ஒன்று நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, இல்ல பிரசங்கத்தில் வந்து உட்காரும் போது, இல்ல டிவிலையோ யூடியூப்லயோ எதுலையோ ஒரு வசனத்தை கேட்கும் போது கர்த்தர் பேசுறாரா இல்லையா? பேசுறாரா இல்லையா? சாப்பிடும் போதே கூட பேசுவாரா இல்லையா? குளிக்கும் போது பேசுவாரா, பேச மாட்டாரா? அதான் எங்கள் மகன், நான் ஒரு வெளிப்பாட்டை சொன்னேன், கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு. என் மகன் சொன்னான், பாத்ரூமில் இருக்கும்போது கூட ஆண்டவர் நிறைய பேசுவாருன்னா.
குளிக்கும்போது கூட ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். அப்போ ஒரு தடவை சொன்னதை ரெண்டாவது தடவை மாற்றவே மாட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், இவரை நம்பி இவற்றை எதுவும் கேட்கலாம், எப்படியும் ஜெபிக்கலாம், பேசலாம், கேட்கலாம், விண்ணப்பம் செய்யலாம், வேண்டுதல் பண்ணலாம், என்ன வேணால் அவற்றை பேசிக்கிட்டே இருக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களோட பார்த்து சொல்லுங்கள், வீண் வார்த்தைகளை பேசி அளப்பாதீர்கள். தேவ வார்த்தை இல்லாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் தேவ வார்த்தையோடு ஜெபிக்க பழகுங்கள். வீண் வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க பழகுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மாற்ற மாட்டார், இரண்டாம் முறை திருத்த மாட்டார். அதனால் அவர் சொன்ன வார்த்தையே சொல்லி ஜெபியுங்கள். இதுதான் ஜெபம். அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை உள்ள இருந்தாலே நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? வாசிப்போம் ஒரு வசனம், அருமையான வசனம், யோவான் 15:7. யோவான் 15:7 எல்லாருமே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டு ஒரே சவுண்டு தான், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மறுபடி வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னொரு முறை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா கவனிங்க, எவ்வளோ அழகா போட்டுக்கு பாருங்க. என் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க எனக்குள்ள இருந்தா, அப்ப இதை எப்படி சொல்லியிருக்கணும்னா, நீங்க எனக்குள்ள இருந்தா நான் உங்களுக்குள்ள இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னிலும், அதை கரெக்டா சொல்லிட்டாரு. அடுத்ததை எப்படி சொல்லியிருக்கணும்? நான் உங்களிலும் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் எப்படி சொல்றாருன்னா, என் வார்த்தைகள் உங்களிலும். அப்ப தேவன் வார்த்தையால் இருக்கிறார். அதனால தேவன் உள்ள இருக்கிறார்னு சொல்றதும் ஒண்ணு, வார்த்தைகள் உள்ள இருக்கிறார்னு சொல்றதும் ஒண்ணு. வார்த்தைகள் இருந்தாலே தேவன் எங்க தான் இருக்கிறாரு. வார்த்தைகள் இல்லைன்னா தேவன் எங்க தான் இருக்கிறாரு? உள்ள இல்லைங்க, உள்ள இல்ல. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது இப்ப என்ன செக்குன்னு தெரியுமா? பிளாங்க் செக்கு. ஆண்டவர் பிளாங்கா செக்கு கொடுத்துட்டார். நீங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஃபில்லப் பண்ணுவது, நீங்கள் விரும்புவது எதுவோ அது உங்களுக்கு இப்ப செக்கு வந்துருச்சு. என்ன எழுத போறீங்க? பாஸ்டமா 1 கோடி எழுதிடவா? 1 கோடி இருந்தா கூட இந்த காலத்துல வீடு வாங்க முடியாது பாஸ்டமா. 60 லட்சம் சொல்றாங்க, 80 லட்சம் சொல்றாங்க. அது கூட ஏதோ 2 பெட்ரூம் இருக்குது. 1 கோடி பத்தாது. சரி 2 கோடி செக்கு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு யோசிப்போம். எத்தனை பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? பாஸ்டமா சொல்ற மாதிரியே ஏதாவது ஒரு செக்கு கிடைச்சிடாதா? நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே செக்கு கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். நிபந்தனை என்ன தெரியுமா? நிபந்தனை, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க 10 கோடி கேட்டா கூட தருவாரு. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. செக்கில் உங்க இஷ்டப்படி பேர் எழுதலாமா? என் பேர்ல ஒரு எழுத்து கூட இருந்தாலும், ஒரு எழுத்து குறையா இருந்தாலும் பட்டுவாடா? ஆகாது. ஆகுமா ஆகாதா? அப்ப கரெக்டா அந்த என்ன சொல்றது, அந்த கண்டிஷன்ஸை நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். அப்ப பிளாங்க் செக் கொடுத்துட்டாரு பாஸ்டமா, அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாமா பாஸ்டமானா? அவர் பிளாங்க் செக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷனை போட்டாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், அதை தான் சொல்லுங்க எல்லாரும், நிலைத்திருந்தால். நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் வார்த்தை உள்ள இருக்கணுங்க. ஆண்டவர் பேசின வார்த்தை உள்ள இருக்கணும். எனக்கெல்லாம் டெய்லி போன் வந்துட்டே தான் இருக்குது. எங்கெங்க இருந்தோ போன் பண்றாங்க. அம்மா இப்படி கஷ்டம், அம்மா இப்படி கஷ்டம், அப்படியே 1008 கஷ்டங்களை சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு நடந்துரும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க.
ஒருவேளை அது வியாதியாக இருந்தால் உடனே சுகமாயிடும். மற்ற மற்ற அவங்க சொல்கிற பிரச்சனையெல்லாம் வேற வேற. அப்போ இது வந்து நான் ஜெபிச்சு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா தான் நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்கும், நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு எல்லாம் நடந்துடும். நான் உங்களை ஏமாத்த விரும்பலை. நான் ஜெபிச்சாலே உங்களுக்கு எல்லாம் நடந்துரும்னு நான் என்னைக்காவது சபையில் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்லியிருக்கேன்னா கையை வைத்துங்க. நான் சொன்னதே கிடையாது நான் ஜெபிச்சா உங்களுக்கு நடந்துடும். நான் சொல்றேன், நான் ஜெபிச்சா ஜெபத்தை எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். ஆனாலும் சில காரியங்களுக்கு நிபந்தனை இருக்கு. நீங்க வந்து அவருக்குள்ள நல்லா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தெய்வமாக, குலதெய்வமாக, மீட்பராக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்பதான் நீங்க அவருக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுங்க. அது எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். போன வாரம் சொன்ன மாதிரி அது டெம்பரரி கிடையாதுங்க. ஒரு சுகத்துக்காக, ஒரு பலத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு வெற்றிக்காக, ஒரு தேவைக்காக அப்படியெல்லாம் இயேசுநாதரை கும்பிடவே கூடாது. என்னைக்கு அவர் தான். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் பிளாங்க் செக் கொடுத்திருந்தாலும் கண்டிஷனை சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்ப உள்ள வார்த்தையை வச்சிருக்கணுங்க. உள்ள ஸ்டஃப் இருக்கணும். உள்ள என்ன இருக்கணும்? ஸ்டஃப் உள்ள இருக்கணும், சாரம் உள்ள இருக்கணும். உள்ள இருந்தாதான் வெளியே பதிலா வரும். சட்டிக்குள்ள இருந்தாதான் அகப்பையில். எத்தனை பேருக்கு பழமொழி தெரியும்? சட்டிக்குள்ள விஷயம் இருக்கணுங்க, சட்டிக்குள்ள இருக்கணும். எல்லாரும் கையை காமிங்க. இந்த சட்டிக்குள்ள இருந்தா தான் வெளியே பதில் வரும். அதுக்கு தான் வார்த்தையை திருப்பி 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 கேட்கணும். வீட்டில் எந்நேரமும் தேவனுடைய வார்த்தைகள் ஓடிக்கிட்டே. பாஸ்டமா சீரியல்லாம் போட்டு நம்மளை சோதிக்கிறாங்க பாஸ்டமா. என்னது அது குறிப்பாக நான் நினைக்கிறேன் சகோதரர்கள் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. குறிப்பாக அது பெண்களுக்கு தான் பெரிய சோதனை. அதுவும் காலையில் 10 மணிக்கு தொடங்குற சீரியல் எத்தனை மணிக்கு முடியும்னு எனக்கு தெரியாது. இந்த சீரியலில் நேரத்தை போக்கிய மக்களுக்கு சுயமாக சிந்திக்கவே தெரியல. ஒரு சேலை எடுத்தா கூட அந்த சீரியலில் அந்த பெண்ணு கட்டியிருந்தது, அந்த அம்மா நடிகை கட்டியிருந்தது. நான் ஒரு தடவை சேலை எடுக்க போனேன். அந்த அம்மா சேலை எடுத்து கொடுக்குது. அந்த சேல்ஸ் கேர்ள் எடுத்து கொடுத்துட்டு இது ஏதோ ஒரு சீரியலில் ஒரு நடிகை கட்டுறதுங்குது. நான் சொன்னேன், எனக்கு எந்த சீரியலும் தெரியாதுங்க, எனக்கு சேலை வேணும் அவ்வளோதான். இல்லைங்க, அந்த சீரியலில் அந்த அம்மா இந்த சேலையை தான் கட்டியிருக்கோம், இப்போ இதுதான் ட்ரெண்டுன்னுச்சு. நான் சொன்னேன், சீரியல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு. நெசமாக தான் சொல்கிறீங்களா? இந்த காலத்தில் 2025லையும் இப்படி சீரியல் பார்க்காதவங்க இருக்கீங்களாண்ணா? நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. கரங்களை தட்டி கத்தரை சோத்தரிப்போம். அந்த குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றுமே சுகமாக மாட்டேங்குது, ஒன்றுமே விடுதலையாக வர மாட்டேங்குது, ஒன்றுமே நிம்மதியே இல்லை. அப்படி குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே போடுறது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை எடுத்து உள்ளே போடுங்கள். இதை எடுத்து உள்ளே போடுங்க, இதை எடுத்து உள்ளே போடுங்க, இதை எடுத்து உள்ளே போடுங்க. இதை அப்பப்போ எடுத்து உருவலாம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்கான, எந்த பட்டயத்திலும் கற்கான பட்டயம். வேணுங்கிறப்பெல்லாம் உருவி எடுக்கலாம், வேணுங்கிறப்ப ஃபில்லப் பண்ணலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் தேவனுக்குள்ளும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அது நடக்கும். நான் சொல்றேன், அவரும் அவர் வார்த்தையும் ஒன்று. அதனால வார்த்தையை உள்ள நல்லா இறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சது யார் ஜெயிச்சான்னு கடகடன்னு சொல்லிடுறேன். கதை மாதிரி இருக்குங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். ஆனால் நடந்த சம்பவம் ஆதியாகமம் 32 இருக்கு, 9, 32:9. அதை ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆதியாகமம் 32:9.
பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது நான் விட்ட பகுதியை நீங்க வாசிங்க. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு, சத்தமா தான் வாசிங்களேன், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் என்று நான் அவனுக்கு, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று 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 இதாங்க ஜபம். இப்படிதான் ஜபம் பண்ணணும். ஜபங்கிறது என்னன்னா, 2 இடத்துல பாருங்க. 9வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே. 12வது வசனத்துல கடைசி பாருங்க, என்று சொன்னீரே, என்று சொன்னீரே, என்று சொன்னீரே. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதுதான். காலையில பிள்ளை வந்து அப்பா கிட்ட ஒன்று கேட்குது, அப்பா சாயங்காலம் வரும்போது எனக்கு எக்ஸாம் பேர்டு வாங்கிட்டு வாங்க, அட்டை, பரீட்சை எழுதுகிற அட்டை வாங்கிட்டு வாங்கன்னு பிள்ளை கேட்குது. அப்பா போகும்போது என்ன சொல்லிட்டு போவார்? சாயங்காலம் வரும்போது சொல்லுங்க. இப்போ சாயங்காலம் வந்துட்டார், அப்பா எப்படா உள்ள நுழைவாங்கன்னு பார்த்துருக்கோம். வந்த உடனே என்ன கேட்கும்? அப்பா பேட் எங்கன்னு கேட்கும். அவர் தலையை சொரிஞ்சாருன்னா என்ன சொல்லும்? சாயங்காலம் வாங்கித்தாரேன்னு சொன்னீங்களே, சொன்னீரே, சொல்லிட்டு தானே போனீங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்ம கேட்டோமா கேட்கலையா? நான்லாம் கேட்டிருக்கேன். சொன்னீங்கல்ல. இப்போ யாக்கோபு அப்படித்தான் ஜெபிக்கிறார். சொன்னீரே. எப்போ சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னா, நல்லா கவனிங்க. குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, ஆசீர்வாத பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை, ஆசீர்வாதத்திலையும் அப்பாவோட ஆசீர்வாதத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டான் தம்பிக்காரன். இப்போ அண்ணன் சொல்கிறான், வாங்கிட்டான்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறான். உடனே அம்மாவே தம்பியை பேக் பண்ணி, அப்பா நீ மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு, பொழைச்சிக்கோ, எப்படியாவது மாமா வீட்டுக்கு ஓடிரு அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏன்னா இருந்தால் சண்டையாகி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு 2 பேரையுமே ஒரே நாளில் நான் இறந்து போயிடுறேன் கூடாது, ஓடிரு மாமா வீட்டுக்குன்னு விரட்டாங்க. இப்போ மாமா வீட்டுக்கு போகும்போது சொத்தை ஏமாற்றி வாங்கினார தூக்கிட்டா போக முடியும்? ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினார தூக்கிட்டா போக முடியும்? ஐயா எப்படி போகிறாரு தெரியுமா? சூட்கேஸுக்குள்ள பணம் அப்படியெல்லாம் போடலாங்க. கோலும் எப்படி போனாராம்? கோலும் கையுமானா என்ன அர்த்தம்? கை ஏற்கனவே இருக்குங்க. அப்போ என்ன ஓட போனார்? வெறும் கம்பு கோல் மட்டும்தான். வெறும் கோலோட போனார். நான் சொல்கிறேன், வெறும் கோலோட போனாலும் 2 பரிவாரங்களோட திரும்பி வரலாம். அந்த வெறும் கோல் என்ன அர்த்தம் தெரியுமா? கோல் தேவனுடைய வார்த்தை. கோல் தேவனுடைய வார்த்தை. கோலை பிடிச்சிட்டு போனான். போகும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஐயோ இப்படி அந்நிய தேசத்துக்கு ஓடுறமே, திரும்பி வருவோமா அப்படின்லாம் பயம் அவனுக்கு. அதனால ஜெபம் பண்றான். அப்ப ஜெபம் பண்ணும்போது 28வது அதிகாரத்தை பாருங்க. 28வது அதிகாரத்தில் நிறைய இருக்கு. நான் இப்போ எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. 28வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. அவர் ஜெபம் பண்றாரு. இக்கட்டான நெருக்கமான இடுக்கமான நேரம். என்ன ஜெபம் பண்றாரு யாக்கோபு? தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு அப்ப என்ன சொல்றாரு இன்னொன்னு பாருங்க. அவர் நான் தூணாக நிறுத்தின இந்த கால் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். இப்ப என்ன ஜெபம் பண்ணான்னு பாருங்க. ஜெபம் கூட பண்ணல, ஆண்டவர் பேசுறாரு. 11 28 11 கூட வேண்டாம், 15 மட்டும் பாருங்க. நான் உன்னோட இருந்து
நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை உன்னை இவன் படுத்து தூங்குறான். நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை, கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, வெறும் கல்ல தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கிறான். ஒரு கனவு காண்கிறான், தரிசனம் காண்கிறான். அந்த இடத்துல தேவன் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருப்பேன், நீ போற இடத்துல எல்லாம் உன் கூட வருவேன், வந்துட்டு இந்த தேசத்துக்கே திருப்பி உன்னைய கூட்டிட்டு வருவேன். அண்ணனுக்கு பயந்துட்டு தானே ஓடுறாரு. திருப்பி இந்த தேசத்துக்கே உன்னை கூட்டிட்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்ட்ட. நல்லா கவனிங்க. இப்ப சத்தியம் பண்ணியிருக்கிறார். இந்த சத்தியத்தை பிடிச்சிட்டு தான் ஐயா போறாரு. அங்க போறாரு, ஒரு வேலையை பார்க்கறாரு. எத்தனை திருமணம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க? 4 மனைவிங்க, 4 மனைவி. ரொம்ப யோசித்துறாதீங்க, அதோட விட்டுருவோம். 4 மனைவி, 11 பிள்ளைகள். அப்ப பென்யமீன் பிறக்கல. 11 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. 11 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, 4 மனைவி. அது மாத்திரம் இல்ல, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பொண்ணு, வெள்ளி எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் வந்த உடனே இப்ப மாமனார்கிட்ட பை சொல்லிட்டு வந்துட்டாரு, கிளம்புறாரு. நான் என் சொந்த தேசத்துக்கு போறேன்னு. அப்படி வரும்போது தான் பயம் வந்துடுது. ஆஹா, அண்ணன் அன்னைக்கு என்ன சொன்னா, கொல்லாம விடமாட்டேன்னு சொன்னானே அப்படின்ன உடனே பயம் வந்துருச்சு. சந்தோஷமா 4 மனைவிகள், 12 பிள்ளைகள். பென்யமீன் பிறக்கல, வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆடு மாடு போகுது, பொண்ணு வெள்ளி ஏகப்பட்டது இருக்கு, வேலைக்காரர்கள், வேலைக்காளிகள், ஒட்டகங்கள், கழுதைகள். பார்த்தா அவனுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு எப்படி போனோம், வெறும் கை, வெறும் கோல், அப்படி போனோமே, இன்னைக்கு 2 பரிவாரத்தோட வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்தாலும் உள்ளுக்குள்ள பயம், எங்க அண்ணன் நம்மளை பார்த்தான்னா கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, வாசிப்போம் 32. அப்பதான் இந்த ஜெபம் பண்றாரு. மறுபடியும் அதே வசனத்தை எடுத்துக்கிடுவோம். 32 அந்த வசனத்தை பாருங்க. 9வது வசனம். உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற. எங்க சொன்னாருங்க? 28வது அதிகாரத்தில் சொன்னாரா இல்லையா? இப்ப அந்த 32வது அதிகாரத்தில் கோட் பண்ணி சொல்றாரு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு நன்மை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யற அளவுக்கு செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு என்னைக்கு சொன்னாரு? 28வது அதிகாரத்தில் சொன்னார்ல, வீட்டை விட்டு போகும்போது. சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே. 12வது வசனம் பாருங்க. நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று. எல்லாரும் சொல்லுங்க, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்ப கர்த்தர்ட்ட எப்படி ஜெபிக்கணும்? சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே, இப்படி எழுதி இருக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. கேட்கலாமா, கேட்கக்கூடாது? நான் சொல்றேன், ஒருவேளை அண்ணன் கொன்னுட்டான்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே பொய்யா போயிடும்ல. அப்ப அவனுக்கு பயம் வந்துட்டு மாத்திரத்துல அந்த பழச நினைக்கிறான். ஆஹா, அன்னைக்கு சொன்னார்ல, நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை பெருக பண்ணுவேன்னா உயிரோட இருந்தால் தானே பெருக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பழச நினைச்சு, பழச தேவன் என்னைக்கு வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கு பண்ணதை எடுத்து சொன்னீரேன்னு சொல்றான். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னீரே. எப்படி ஜெபம் பண்ணணும் இப்ப சொல்லுங்க? சொன்னீரே. எப்படி ஜெபம் பண்ணணும்? சொன்னீரே, சொன்னீரே. நான் சொல்றேன், இப்படி சொன்னீரேன்னு சொன்னீங்கன்னா பிரிஞ்சு போன உறவுகள் கூட கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். ஆனா நடந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அண்ணனும் தம்பியும் 2 பேரும் கட்டி பிடிச்சு, அந்த வசனத்தை வாசிப்போம். 33 அதிகாரம் 33 பாருங்க. 33 4வது வசனத்தை பாருங்க. 3 நாள் தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, அண்ணே எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை அவன் கழுத்தை அவனை இருவரும், சீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் செத்து போயிருவோமோன்னு பயந்து வந்தான்.
அப்படியே ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சு பாருங்க. அவன் செத்து போயிருவோமான்னு பயந்தான். எங்க அண்ணன் என்னை கொன்றுவானே, எங்க அண்ணன் என்னை அழிச்சிருவானே பயந்து வந்தான். ஆனா நல்ல வேளை அவனுக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சு. சொல்லி இருக்கிற கர்த்தாவே, சொன்னீரே கர்த்தாவே அப்படின்னு வசனம், 2 வசனத்தை எடுத்து உள்ள சொருகுனான். ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. இப்ப அண்ணன் வந்தான், 7 தடவை விழுந்து எந்திரிச்சு வணக்கம் செலுத்தி 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. நான் சொல்றேன், உடைந்து போன உறவுகள், உடைந்து போன கணவன் மனைவி குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள் எல்லாம் தேவன் இப்படித்தான் ஒன்று சேர்ப்பார். எப்படி சேர்ப்பார்னா, சொன்னீரே. எப்படி சொல்லணும்? சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அவ்வளோ சொன்னா போதுங்க, ஜெபத்துக்கு அப்படியே பதில் வரும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது, ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. யாக்கோபு என்ன ஜெபம் பண்ணாரு? சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு. இன்னைக்கு மக்களுக்கு இந்த இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால, ஆண்டவரே தாரும், ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே கண்ணீர் விடுகிறேன், ஆண்டவரே இதை நீங்க பார்க்க மாட்டீங்களா, ஆண்டவரே இது உங்களுக்கு புரியலையா, ஆண்டவரே இது காது கேட்கலையா, ஆண்டவரே, இதெல்லாம் ஜெபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாக்கோபு இப்படியே ஜெபம் பண்ணல. சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா சாயங்காலம் வந்த உடனே பிள்ளை மிரட்டல் விடுதா இல்லையா? ஒரு பக்கத்துல உரிமையா மிரட்டல் விடுது. காலையில சொன்னீரே. இப்ப அப்பா, நம்ம அப்பா வந்து என்ன அப்படிம்பாரு. அதனால நம்ம அப்பாவை பார்த்து பார்த்து பழகிட்டு அந்த அப்பாவையும் அப்படித்தானோன்னு நினைச்சிடும். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம அப்பா மாதிரி அந்த அப்பா கிடையாதுன்னு சொல்லுங்க. நம்முடைய தகப்பன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நல்ல தேவன். நாம மாம்சத்தில் இருக்கிறோம், அதனால நம்ம சில சமயங்களில் மாறிடுறோம். சொன்ன மாதிரி செய்ய முடியாம போயிருது. சொல்றோம் ஆனா செய்ய மாட்டோம். விரும்புவோம் ஆனா அதை செய்ய முடியாது, திராணி இல்லாமல் போயிடும். ஆனா தேவாதி தேவன் பரம தகப்பன் சொன்னதை செய்யும் அளவும் கை விடுவதே. ஒரு விசை சொன்னதை 2ஆம் விசை திருத்த மாற்ற மாட்டார். அதனாலதான் தேவன்கிட்ட ஜபிக்கும் போது இப்படித்தான் சொல்லணும். எப்படித்தான் சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும். எப்படித்தான் சொல்லணும்? சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கடகடன்னு ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். நாமளும் வார்த்தையை சொல்லி தான் ஜெபிக்கணும். சோர்வா இருக்கா? சோர்வா இருக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு மனசு சோர்வா இருக்கு, சில காரியங்கள் குடும்பத்தில் நினைச்சா மனசு சோர்வா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. பயப்படுறீங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துருவாங்கன்னு. அப்படி மனசு சோர்வா இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்கணும் தெரியுமா? நான் சோர்வா இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? என் கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியலையா ஆண்டவரே? அப்படியெல்லாம் கேட்டு கொடுக்க, அதுக்கு பேர் ஜெபமே இல்லை. வீண் வார்த்தைகளுக்கு தேவன் காது கொடுக்க மாட்டாருங்க. வீண் வார்த்தைகளை சொல்லி அழப்புனா தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்ப என்ன சொல்லணும்? சோர்வா இருக்குன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று எப்படி போடணும் பாருங்க. உருவம் தெரியணும். இந்த வில்லு அம்புன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த விளையாட்டு பிடிக்கும்? சில இடங்கள் எல்லாம் அந்த விளையாட்டு வச்சிருப்பாங்க. நான் போனவனா அந்த மாதிரி விளையாட்டை தான் சூஸ் பண்ணுவேன். அந்த வில்ல அவங்களே வச்சு வில்லுல அந்த அம்பை அவங்களே வச்சு கொடுப்பாங்க. இதை வச்சு இந்த இடத்த கரெக்டாக அடிக்கணும்பாங்க. கரெக்டாக அடிக்கணும்னா பக்கத்தில் பார்க்குறீங்களா, கேமரா கரெக்டாக இருக்கா, ஆங்கிள்லாம் சரியாக வச்சுட்டியா, இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, கரெக்டாக அடிச்சிடுவேனா? சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் குறித வர்றது எது தெரியுமா? இந்த மாதிரி பேரு புகழ் பணம் ஆசை அது இது அப்படி திருப்புறதுனால தான் அந்த கரெக்டாக அம்பு வச்சு எய்ய முடியல, வார்த்தையை சொல்லி ஜெபிக்க தெரியல. கவனிங்க, எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்படி சொன்னீங்கன்னா
கர்த்தர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாழ்க்கை பயமா இருக்கா? வாழ்க்கையில பயமா இருக்கா? நல்லா கவனிங்க. பயமா இருக்கிறவங்க என்ன சொல்லணும்னா உடனே ஒரு வசனத்தை எடுக்கணும். பயப்படாதே, நான் உன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என்று முடிங்க. நீங்க தான் முடிக்கணும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீரே. சரி, வியாதி வேதனை, இதுக்கு என்ன பாஸ்டமா சொல்றது? என்ன சொல்றது? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. இதுதாங்க ஜெபம். இதுதான் ஜெபம். ஒரு பக்கம் உரிமை, இது ஜெபமும் கூட, உரிமையா கேட்கறதும் கூட. ஆபத்து காலமா வெளியே சொல்ல முடியல பாஸ்டமா, என்னை சுத்தி அப்படி நெருங்கி நிக்குது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு வசனம் ஞாபகம் வரணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று இதை சொல்ல படிச்சுக்கோங்க. பாஸ்டமா இப்போ நான் கேட்குறப்போ எல்லாமே எனக்கு நல்லா மனசில் பதிகிற மாதிரி இருக்கு, ஆனால் வீட்டில் போனால் மறந்துடுதுன்னு சொல்கிறவங்க இன்னும் நல்லா கவனிங்க, ஆழமாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே இதெல்லாம் என் மனதில் எழுதுங்க, என் இருதயத்தில் எழுதுங்கன்னு ஜெபிச்சுக்கிட்டே கேளுங்க இந்த வசனத்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே. அவர்கிட்ட அப்படிதான் பேசணும். அடுத்து நீதி வேணுமா? இன்னைக்கு நீதிக்கு தான் உலகத்தில் பஞ்சங்க. நீதியே இல்லாத உலகம், நீதியே கிடைக்காத உலகம். உண்மையா இல்லையா? நம்ம நல்லது தான் செஞ்சுருப்போம், ஆனால் நீதி இல்லை, நீதி இல்லை. அப்போ இந்த மாதிரியா நீதி இல்லாத நேரங்களில் மன சோர்ந்து போகும்போது என்ன வசனத்தை சொல்லணும்னா நல்லா கவனிங்க. சியோனின் நிமித்தம் மௌனமாய் இராமலும், எருசலேமின் நிமித்தம் மௌனமாய் இராமலும், அதன் நீதி, நல்லா கவனிங்க, அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்கும் என்று சொன்னீரே. அப்படி இருக்கும் வரைக்கும் நான் அமரவும் மாட்டேன், அமர்ந்திருக்கவும் மாட்டேன் என்று சொன்னீரே. அந்த நீதி வெளிப்படும் வரைக்கும் நான் அமர மாட்டேன்னு சொல்லிக்க, உட்கார மாட்டாராம். அப்ப என்ன செய்வாரு? ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டே, கிரியை செய்து கொண்டே, அந்த நீதி வெளிப்படும் மட்டும் நான் அமர மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப எந்த வசனத்தை எப்படி சொல்லணும்னா, நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்திருக்க மாட்டேன்னு சொன்னீரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக நீதி கிடைக்க பண்ணுவார். இன்னொரு வசனம், அருமையான வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன். ஐயோ, எவ்வளோ அருமையான வசனம். நீதி கிடைக்காதவங்க கவனிங்க. உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுங்க, சொன்னீரே. அடுத்து தனியா இருக்கோன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பாஸ்டமா, எனக்கு தாய் தகப்பன் இருந்தும் இல்லைன்னு பாஸ்டமா, கணவன் இருந்தும் இல்லைன்னு இருக்கு பாஸ்டமா, மனைவி இருந்தும் இல்லைன்னு இருக்கு. நான் தனியா ஃபீல் பண்றேன், தனிமையை உணர்றேன், தனிமை எனக்கு கஷ்டமா இருக்கு, தனிமை எனக்கு சோர்வை கொடுக்குது, தனிமை எனக்கு தைரியத்தெல்லாம் போக்கிடுது, எனக்கு தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னா வசனத்தை சொல்லுங்க. திக்கற்றவர்களுக்கு துணையுமானவர் என்று சொன்னீரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நான் தனியா இல்ல, நீங்க என் கூட. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எத்தனை பேர் சொன்னீரேன்னு சொல்லுவீங்க? சொன்னீரே. கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு அலைகிறீங்களா? இதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்கு. அந்தப்படியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி இருக்கிற
சொல்லி இருக்கிற. எப்படி வசனத்தை உருவணும்னு பாருங்க. கரெக்டா, அப்படி கரெக்டா அம்ப எய்யணும், கரெக்டா எய்ய பழகணும். இப்போ ஒருத்தவங்க வயிற்று வலிக்குதுன்னு வந்து சொல்றாங்கன்னு வைங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறதுனால அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உங்களுக்கு காப்பாற்றுவார்னு சொல்லி கொடுங்க. சொன்னார், அவர் சொல்லி இருக்கிற கர்த்தர். இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் சொல்லணும். வேலை தேடுறீங்களா? நல்ல வேலை வேணும் பாஸ்டமா, தேடுங்கள். சொல்லுங்க, தேடுங்கள், தேடுங்கள். வேலை தானா வரும், உட்கார்ந்துருக்கேன் இல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, சொன்னீரே. அதே மாதிரிதான் பொண்ணு மாப்பிள்ள, பொண்ணு வேணும் மாப்பிள்ள வேணும், எந்த மேட்ரிமோனியில் எழுதி வைக்கிறது? இல்லை மேட்ரிமோனியெல்லாம் வேண்டாம், நாங்களே சூஸ் பண்ணிடுவோம், அப்படியே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவசித்தத்தின்படி செய்கிறதுக்கு எப்படி கேட்கணும்னா, கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. எப்படி சொல்லணும்? எழுதியிருக்கிறதே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே, கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம், சித்தமானவைகளை எல்லாம் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, சொல்லி இருக்கிறீரே, எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு அவர்கிட்ட அந்த வசனங்களை சொல்லணும். இப்படி தான் ஜெபிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோதனை. இதுதான் நம் மக்களுக்கு ரொம்ப சோதனை. சோதனை மேல் சோதனை. சொல்லுங்க, மீதியை முடிங்க, போதுமடா சாமி. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை போல நல்ல தேவன் உலகத்திலே வேறே தேவன் இல்லை. வானத்திலும் பூமியிலும் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் வேறே தேவன் இல்லை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சோதனைக்குள்ள இருக்கிறவங்கள சோதனை நின்று தப்புவிக்க, எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த சோதனை நேரங்களிலே தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, வழியை நமக்கு உண்டாக்குகிறவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப எப்படி பேசணும்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறதே, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. இப்படியெல்லாம் அந்த வசனத்தை எடுத்து பேசணும். நிம்மதியே இல்லை பாஸ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, இவர்கிட்ட போங்க. இவர்கிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே, கண்ணீர் விடுகிற ஆண்டவரே. அப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கிட்ட உரிமையா கேட்கலாம். எப்படி கேட்கலாம் தெரியுமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்று, தருகிறேன் என்று. எப்படி பேசணும் பாருங்க. பிள்ளைங்களுக்கு பேச தெரியணும். இந்த காலத்து பிள்ளைங்கிட்டலாம் பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கவா செய்கிறோம்? எப்படி பேசுதுங்க, அவங்க காரியம் ஆகணும்னா அவ்வளோ பேசுதுங்க பிள்ளைங்க. நான் சொல்கிறேன், என் காரியம் ஆகணும், நான் எங்கள் அப்பாட்ட பேசணும். எப்படி பேசணும்? இதிலிருந்து உருவி உருவி பேசணுங்க. சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே, சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த அதுக்கு தான் இந்த வசனத்தை படிக்கணும். இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கணும். தேவனை நேசிக்க வேண்டும். தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவங்க இந்த வார்த்தைகளையே யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை யோசிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வார்த்தைகளையே பேச வேண்டும். அது எங்க பேசணும்? யார்கிட்ட பேசணும்? அவர்கிட்ட பேசணும். சொன்னீரே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு. தேவைகள் சந்திக்கப்படணுமா? அதுக்கும் வசனம் இருக்குங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் தேவைகளை எல்லாம் இம்மையிலே சந்திக்கிறார், சந்திப்பார், சந்திக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இப்படி பேச தெரியணும். பேச தெரியலனா இன்னும் ஒரு வசனம் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று, கூட கொடுக்கப்படும் என்று, சர்ச்சுக்கு வந்தா கூட கொடுக்கப்படும் என்று, வசனத்தை கேட்டா கூட கொடுக்கப்படும் என்று
ஜெபிச்சா கூட கொடுக்கப்படும் என்று, உமக்கு ஊழியம் செஞ்சா கூட கொடுக்கப்படும் என்று, ராஜ்யத்தில் தோள் கொடுத்தா கூட கொடுக்கப்படும் என்று கேட்கலாமா கேட்கக்கூடாதா? யார்கிட்ட கேட்குறீங்க? எத்தனை பேர் அப்பாட்ட கேட்குறீங்க? நான் சொல்கிறேன், அப்பாட்ட கேட்குறது நல்ல தைரியமா, நல்ல உரிமையா. இந்த வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்பாங்க. நான் சொல்கிறேன், உலகம் எந்த எந்த வாயை சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற வாய் இருந்தால் பிழைச்சிக்கிடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வாயில பேசுகிற பிள்ளைகளாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் அருமையாக பிழைச்சிக்கிடுவோம். நம்மளை பார்த்து மக்கள் பொறாமப்படுவாங்க, நம்மளை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அப்படித்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும்னா, இந்த வார்த்தையை எழுதி கொடுத்தவர் மனுஷன் அல்ல. பொய் சொல்ல தேவன் மனிதன், மனம் மாற தேவன் மனுபுத்திரன். சொல்லியும் வசனித்தும் ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை மாற்ற மாட்டார். சொல்லுங்க, இரண்டாம் விசை மாற்ற மாட்டார். இப்போ ஒரு வீடு என் பேரில் இருக்குன்னு வைங்க, சொந்த வீடு என் பேரில் இருக்குன்னு வைங்க. யாரோ ஒருத்தர் வந்து இது என் வீடு அப்படின்னு சொன்னால் நான் எதை எடுத்து காமிக்கணும்? நான் எதை எடுத்து காமிக்கணும்? அதெல்லாம் மக்களுக்கு தெரியுதுல்ல. எதை எடுத்து காமிக்கணும்? பத்திரத்தில் என் பேர் எழுதி இருக்கிறதே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இப்படி எழுதி இருக்கிறதே, சுகம் என்னுடையது என்று, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று எழுதி இருக்கிறதே, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று எழுதி இருக்கிறதே, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று எழுதி இருக்கிறதே, என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று எழுதி இருக்கிறதே, சொல்லி இருக்கிறீரே, சொன்னீரே. இப்படியே சொல்லணும். நான் சொல்றேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்னு சொல்றேன். இது சொன்னதை மாற்றவே மாட்டாருங்க. அதான் போன வாரம் படித்தோன்னு நினைக்கிறேன். சொன்ன சொல்லை போன வாரம் தான் படித்தோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும், சொன்ன சொல்லை காப்பாற்றும், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவேனும் பொய் சொல்ல தெரியாதுங்க. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. சொன்ன சொல்ல நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றத கவனமா கேளுங்க. கர்த்தர் குணமாக்குவேன்னு சொன்னார்னா சொன்னதுதான். மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? இல்லப்பா என்னால முடியாதுப்பா, உன்னை பார்த்தா உனக்கு சுகம் கொடுத்தா நீ நன்றியோட இருப்பேன்னு பார்த்தா தெரியல, அதனால உனக்கு சுகம் இல்லை. மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? எப்படி மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? மாத்துவார்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை மாற்றுகிறவர் அல்லவே. நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். வசனத்தை நிறைய படிங்க, நிறைய கேளுங்க. யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்னும் என்ன கழுதை குதிரைன்னு என்னென்னமோ இருக்குது மொபைலில். எல்லா கழுதையும் ஓட்டிக்கிட்டு எல்லா குதிரையும் ஓட்டிக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையோடு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. இதுக்குள்ளே இருக்குங்க வாழ்வு. இதுக்குள்ள வாழ்வுன்னா வெறும் வாழ்வு இல்லை, பரிபூர்ண வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கு பரிபூர்ண வாழ்வு. அவருக்குள்ள இருக்கு பரிபூர்ண வாழ்வு. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அவர் என்னிலும் எனக்குள்ளே அவர் வார்த்தையும் நிலைத்திருக்கும் போது நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எல்லாம் எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும், எனக்கு முடியும், எனக்கு வரும், எனக்கு வாய்க்கும், எனக்கு உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை சேர்த்திருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஃபாதர். இவரை நம்பலாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நம்பலாம், தைரியமா நம்புங்கன்னு சொல்லுங்க. சொன்னாங்களா பக்கத்தில் இருக்கவங்க? இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? எந்திரிங்க, துள்ளி குதிச்சு எந்திரிக்கணும். இவ்வளவு வார்த்தையை கேட்டதுக்கு அப்படியே இந்த ரப்பர் பால் மாதிரி எந்திரிக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இவரை நம்புங்க, இவரை மாத்திரம் நம்புங்க, இவரை பிடிச்சுக்கங்க, இவர் வார்த்தையை நல்லா பற்றி பிடிச்சுக்கங்க, இவர் வார்த்தையே கேட்டுக்கிட்டே இருங்க, இவர்கிட்டயே சொன்னீரேன்னு சொல்லுங்க, சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு சொல்லுங்க. இவ்வளவு சொன்னா போதும், உங்களுக்கு நிறைவேறியே தீரும். உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். வார்த்தைகள் உங்களுக்குள்ளே, நீங்கள் அவருக்குள்ளே இருக்கும்போது எதை கேட்டாலும் தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தேவன் அதை உங்களுக்கு தருவார்.
நிச்சயமாகவே தருவார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற தேவன் மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். வாயை திறந்து சொன்ன வசனித்ததை நிறைவேற்றாமல் விடமாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டார், இரண்டாம் தடவை மாற்ற மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பார், சொன்னதை செய்து முடிப்பார், சொன்னதை செய்து முடிப்பார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. Hallelujah. வார்த்தையோடு கூடிய ஜெபம். சும்மா முதலே சொன்ன மாதிரி கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், கதறுகிறேன் தேவனே, கதறுகிறேன், உன் பாதத்திலே வந்திருக்கிறேன் தேவனே, வந்திருக்கிறேன். இதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக பேசலாம், ரொம்ப உரிமையோடு பேசலாம், ரொம்ப தைரியமாக பேசலாம். அவருடைய வார்த்தையவே எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட பேசலாம். வார்த்தையோடு கூடிய ஜெபம் நிச்சயமாக உங்களுக்கு பதில் வராமல் போகாது. மறுபடியுமா நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நேசிக்கிறது நிமித்தம் கேட்டுக்கிறேன். அதிகமாகி தேவனுடைய வார்த்தையோடு செலவிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை படிங்கள், திரும்ப திரும்ப கேளுங்க, கேட்ட சத்தியத்தையே கேளுங்க. நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனே துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை போல உரிமையாய் ஜெபிக்கும்படி, தைரியமாய் ஜெபிக்கும்படி, அப்பா புரிந்து ஜெபிக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளை அறிந்து ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் இந்த காலை வேளையிலே நீ பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். விடுதலை இல்லாமல் வந்திருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. மக்களை விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி. அப்பத்தை இந்த நீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. வியாதியோடு வந்திருக்கிறவர்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக, பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக, கணவன் மனைவி பிரச்சனையிலே விடுதலை உண்டாவதாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே பிரச்சனையின் மேல் வெற்றி உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, கையின் பிரயாசத்திலே பெருக்கம் விருத்தி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. தேவைகள் இயேசுவின் நாமத்தில் பிலிப்பியர் 4:19 படி சந்திக்கப்படுவதாக. சொன்னீரே கர்த்தாவே, சொன்னீரே கர்த்தாவே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாம மகிமைக்கென்று வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே எங்கள் சபையாருக்கு உறுதிப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆண்டவர் இயேசு தம்மை பற்றும் அறிவினால் இந்தியாவில் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். நாங்கள் 1000 பலத்த ஜாதியுமாகிறோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுகிறோம். அவருக்கு மகிமை, அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு. கனவும் அவருக்கு மகிமை, அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு. என்னை மீட்டார் இயேசு ரத்தத்தினால், விடுவித்தார் என்றென்றுமா. கனவும் அவருக்கு மகிமை, அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு. கனமும் அவருக்கு மகிமை, அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு. கனமும் அவருக்கு மகிமை.
மகிமையும் என்றென்றைக்கும் இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.